Hi friends, PR cooking channel ku ungalai anbudan வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ்ஷோட நேம் புளி சாதம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புளி சாதம் செய்யறதுக்கு மெயின் ரைஸ் தான். முதல்ல ரைஸை நல்லா குச்சி குச்சா உதிரியாக வெடித்து வச்சுக்கோங்க. நல்லா ரைஸ் ஆறின பிறகு புளி சாதம் எப்படி செய்யறது கலர்லான்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு உதிரியாக இருக்கணும். என்னதான் நீங்கள் புளி சாதம் குழம்பு வச்சாலும் ரைஸில் தான் இருக்குது. ரைஸ் கொஞ்சம் குழஞ்சிடுச்சுனாலும் புளி சாதம் உங்களுக்கு டேஸ்ட்டாக வராது. அதனால் ரைஸை பார்த்து நல்லா வெடித்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ புளி சாதம் குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அந்த பவுடருக்கு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், வெந்தயம் ஒரு ஸ்பூன் நல்லா வறுக்கணும். தனியா 2 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் ஒரு 20 நம்பர் போடுங்க. தீயை நல்லா ஸ்லோவாக வச்சு பொறுமையாக நல்லா வருங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஆற வச்சு ஒரு மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். வறுத்த எல்லா பொருளையும் பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொரன்னு இருந்தால் போதும். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி நல்லெண்ணெய் 100 கிராம் சேர்த்துக்கலாம். புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். 100 எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 100 புளியை 1/2 லிட்டர் தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா புளி வாசம்லாம் போக நல்லா கொதிச்சு கெட்டியாக வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த டயத்தில் தான் பவுடரை சேர்க்க போகிறோம். நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்துக்கலாம். தீயை நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க.
குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாக இருக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. லாஸ்ட்டாக வேர்க்கடலை 50 கிராம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு ஆறின பிறகு சாதத்தில் கலரலாம். சாதம் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும். சாதம் நல்லா ஆறி இருக்கணும். குழம்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சால்ட்டு கம்மியாக இருந்தால் இந்த டைமில் சேர்த்து கூட கலரலாம். அவ்வளோதாங்க, புளி சாதம் ரெடி. நீங்கள் வெளியே எங்கன்னா டூருக்கு போகிறதா இருந்தாலும் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கட்டுறதா இருந்தாலும் சூப்பராக இருக்கும் புளி சாதம். மறுநாள் வரையிலும் கெட்டு போகாது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.